உன்னுடைய செய்கைக்காக நான் ரொம்ப வெட்கப்படுறேன். இந்த கவர்மெண்ட் எனக்கு ராபகதூர் பட்டம் கொடுத்து கௌரவப்படுத்திருக்கு. நீ இப்ப செய்துட்டு வந்திருக்கிற காரியத்தினால என்னுடைய மரியாதை அந்தஸ்து எல்லாம் பாழா போச்சு. வெள்ளக்காரங்க கொடுத்த பட்டம் தான் உங்களுக்கு முக்கியம்னா நான் பிறந்த மண்ணோட கௌரவம் தான் எனக்கு முக்கியம். என் தாய்நாட்டின் கையில பூட்டி இருக்கிற அடிமை விலங்கு கொடைத்தெறியல் தான் என் லட்சியம். அந்த வெள்ளக்கார நாய்கள் அவங்க நாட்டுக்கு விரட்டுறதுதான் என் கடமை. ரகு, உன்ன மாதிரி புரட்சிக்காரனுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. உங்களை மாதிரி துரோகிகளுக்கு இந்த நாட்டுல இடம் கிடையாது. ரகு, ராபகதூர் ஓட முயற்சி பண்ண சுட்டுடுவேன். இன்ஸ்பெக்டர், இவனை போல பயங்கரவாதியை உள்ள தண்டத்துல நான் சந்தோஷப்படுறேன். அப்பா மகன்கிற உறவு எங்களுக்குள்ள அருந்து போச்சு. இனிமே இவன் ராவபகதூர் ரங்கநாதனுடைய மகன் சொன்னா எனக்கு அவமானம். நான் அதை பத்தி கவலைப்படல. கையால் ஆகாதவன் தான் அப்பன் பேரை கைத்தடியா போய் விட்டோம். தம்பி சொல்லாதீங்க தம்பி. இந்த தேசத்துக்காக தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்ட என் தெய்வம் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை காலை தொட்டு கும்பிட்டுக்கிறேங்க. நோ சார், பாவம் கர்ப்பிணி பொண்ணு, கொஞ்சம் தயவு பண்ணுங்க. சரி சரி சீக்கிரம். உண்மையை உனக்கு மறைக்க தெரிஞ்சா எப்படி வரவழைக்கணும் எங்களுக்கு தெரியும். என்ன தப்பிச்சு போன ரகுவோட மோட்டர் சைக்கிள் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. மலையிலிருந்து கீழே உண்டல மோட்டர் சைக்கிள் தூள் தூள் ஆயிடுச்சு. ரகு இறந்து போன ரகுவோட பாடியை கண்டுபிடிக்கவே முடியல சார். அம்மா, இன்னைக்கு நீங்க வேலையில இருந்து சீக்கிரம் வந்துருங்கம்மா. எதுக்குடா அசோக்? இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல சுதந்திர தின விழா கொண்டாட போறாங்க. விழா முடிவுல எல்லாருக்கும் பரிசு கொடுப்பாங்க. நான் எத்தனை போட்டியில ஜெயிச்சிருக்கேன் தெரியுமா? ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், ரன்னிங் ரேஸ், குதிரை சவாரி. அம்மா, நீங்களும் வாங்கம்மா விழாவுக்கு. அம்மா, சுதந்திர தினம் அன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது நீங்க மட்டும் ஏம்மா வருத்தமா இருக்கீங்க? சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக
கஷ்டப்பட்ட பல ஆயிரம் பேர்ல உங்க அப்பாவும் ஒருத்தர். 10 வருஷத்துக்கு முன்னாடி சுதந்திர போராட்டத்துல கலந்துகிட்டாருங்கிறதுக்காக உங்க தாத்தா உங்க அப்பாவை விட்டு விட்டு விரட்டிட்டாரு. இப்ப அப்பா எங்கம்மா இருக்காரு? அது தெரிஞ்சா நாமையே தனியா இருக்கிறோம். எங்க இருக்காரோ எப்படி இருக்காரோ தெரியாதுப்பா. தாத்தா இருக்காருன்னு சொன்னீங்களே, அவரை கேட்டா? அவருக்கும் தெரிஞ்சிருக்காது. உங்க அப்பா தான் உங்க தாத்தா கூட சண்டை போட்டுட்டு போயிட்டாரு. தாத்தாவோட பேர் என்னம்மா? உங்க அப்பாவே உங்க தாத்தாவோட பேரை சொல்ல விரும்ப மாட்டார். கையால் ஆகாதவன் தான் தன்னோட அப்பா பேரை கைத்தடியா உபயோகிப்பான்னு சொல்லுவார். சரி, நேரமாச்சு, நீ ஸ்கூலுக்கு போப்பா. சரிம்மா. அடுத்தது பரிசளிப்பு விழா. இவ்விழாவின் தலைவர் ராவ் பகதூர் ரங்கநாதன் அவர்கள் பரிசுகளை வழங்குவார். ரன்னிங் ரேஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அசோக். குதிரை சவாரி முதல் பரிசு அசோக். ஏன் சார், அசோக் தவிர வேற யாருமே பரிசு வாங்கல போல இருக்கு. அசோக் தான் இந்த ஸ்கூல்லயே புத்திசாலி பையன். வெரி குட், வெரி குட். இவனுடைய பெற்றோர் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. தம்பி, உங்க அப்பா பேர் என்ன? கையால் ஆகாதவன் தான் அப்பா பேரை கைத்தடியா உபயோகிப்பான். அந்த பையன் பேசினதை கேட்ட உடனே எனக்கு உன் சின்ன எஜமா ஞாபகம் தான் வந்துச்சு. ரகுவுக்கு ஒரு பையன் இருந்தா இவன் வயசுதான் இருப்பான். சுதந்திரம் கிடைச்சும் சின்ன முதலாளி இன்னும் வீடு வந்து சேரல. அவர் உயிரோடுதான் இருக்காரா இல்லையாங்கிறதே தெரியல முதலாளி. மாறுதல் இருந்தா தான் சரித்திரம்னு சொல்லுவாங்க. ஆனா என் சரித்திரம், என் குடும்பத்தோட சரித்திரம் எல்லாமே என்னோட முடிஞ்சிடும் போல் இருக்கு. வெள்ளக்காரனுக்கு அடிமையா நான் வாழ்ந்ததுனால என் மகன், மகாலட்சுமி போல மருமக எல்லாரையும் நான் இழந்துட்டேன். என்ன முடியாத செல்வம் இருக்கு, ஆனா என்ன பிரயோஜனம்? எண்ணி ஒரு வாரிசு கூட கிடையாது. டிரைவர், கொஞ்சம் வண்டி நிறுத்தப்பா. நான் இங்கேயும் இறங்கிற முதலாளி. நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். வர்ற முதலாளி. சரி. வணக்கங்க. வேட்டைக்கு போன இடத்துல ஒரு பறவையும் கிடைக்கலன்னு ஏமாற்றத்தோட திரும்பி வந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அழகான மயில் கிடைச்சிருக்கு. ஐயா, நீ இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்ததுல இருந்து நான் உன் மேல குறி வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அம்மா அம்மா, பையன் நீ திரும்பி வர மாட்டான். சந்தர்ப்பத்தை சாதகமா பயன்படுத்திக்கிட்டா ராவ் சொத்து பூரா நமக்கு. ஐயா, ஐயா, எங்க வாரிசே இல்லாம போயிடுவான்னு கவலைப்பட்டு இருந்தீங்களே. உங்க கவலையை என்னால தாங்க முடியல. எங்கெங்கயோ அலைஞ்சு திரிஞ்சு தேடி தம்பி கூட்டு வந்திருக்கேன். உங்க பேரு ரமேஷ். ரமேஷ்? ஆமாங்க, நம்ம சின்ன ரகுவோட பையன். உங்க பேரு? என் பேரனா? தம்பி, தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க.
Rosie here? No. கிளியோபாட்ரா தான் பேசணும். இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் உன் பேர் கிளியோபாட்ரா. அண்டர்ஸ்டாண்ட்? கிளியோபாட்ராவுக்கு அழகுண்டு, அறிவு கிடையாது. மன்னிக்கணும் பாஸ். ஜாக்கிரதையா நடந்துக்கணும். என்ன? உன் கடிகாரத்தை செக் பண்ணிட்டியா? 10 மணியாக இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. இன்னும் 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. கரெக்டா 10 மணிக்கு ஏஜென்டும் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வருவான். ஏஜென்ட் பேரு? ஐ மீன் அவருடைய கோடு? சிகப்பு ரோஜா. சிகப்பு ரோஜா. ஓகே பாஸ். யாரது? Red Rose. என்னது? இன்னும் 5 நிமிஷம் இருக்கே. Well, the flower has bloomed earlier than it should have, madam. தமிழ் பேச தெரியாதோ? French la kuda peswe. Je t'aime beaucoup, madame aussi. 5 நிமிஷம் முன்னாடி வந்த காரணம்? In the Cleopatra of Gaga Salagai. 5 நிமிஷம் தானா? Well, in 5 minutes you can learn a hell of a lot of things, you know. டைமண்ட்ஸ் பிசினஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா? What? My name is Diamond Richard. இதுக்கு முன்னாலே எத்தனையோ business பண்ணிருக்கேன், but only to train leaders is my first job. இந்த பிசினஸும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டாமா? Very humorous girl you are. Bayrağı விட கூர்மையான கண்கள், அதை விட பளபளப்பான கண்கள். Wow! Holy smoke! You're a beautiful girl, Cleopatra. Thank you. Oh my! Fabulous, exquisite, beautiful. இது வைரமா? கிளியோபாட்ரா? Both, of course, Randometa. Alagapata, Mayangara, what do you call that? Russican. I'm a connoisseur of beauty, madam. And now the price, Valiana. வைரத்தோட விலை 5 லட்சம். Up Cleopatra? யாரது? சிகப்பு ரோஜா. ஒரே சமயத்துல 2 சிகப்பு ரோஜாவா? யார் நீ? சிகப்பு ரோஜா. எப்படி நம்புறது? பெட்டியில் 5 லட்சம் பணம் இருக்கு, பாருங்க. யார் நீ? Well, I told you, I'm Red Rosa, Singapore Rosa. இல்ல, போலீஸ் சிகப்பு ரோஜா. Answer. சாகறதுக்கு தயாராயிரு. My God, this is preposterous. Well, I'd like to pray to my Lord God before I die. என்னது? Sagarthika Manalai Sami Kumban, no. Thank you. Lord, forgive me of all my sins. My dear man, and pote kudu. And now, my little girl, that pote, this pote, kule pote. And bye, Cleo. Bye, Red Rose.
எப்படி அவனை பிடிச்சாகணும்? அவனை பத்தின அடையாளங்களை போலீஸ் கொடுத்துரு. அவனுடைய வேன் நம்பரை கொடு. ஓகே. மாமியார் வீட்டு ஆளுங்க வராங்க, சம்பந்த பேச வராங்க சொல்றது. வேகமா கிண்டி பக்கம் போ. என்னது கிண்டி பக்கமா? ஏப்பா குதிரையில ஏறி தப்பிச்சு போறியா? கிண்டி குதிரையில போனா சுத்தி சுத்தி வரும்பா. சொன்னதை செய்டா. சரி, அவன் வாட்ட சாட்டமா இருக்கான். நம்ம கப்பல் கட்டி நமக்கே காபி தருவான் போல் இருக்கு. மாமியார் வீட்டுல இருந்து 4 பக்கமும் வந்தாச்சு. மேலத்தாளத்தோட மாப்பிள்ளை தான் மிச்சம். அப்பவே அப்பா சொன்னாரு போலீஸ்ல சேர்ந்துடுறான்னு. நான் கேட்டமா அந்த டிரைனேஜ் கிட்ட கொண்டு போய் நிறுத்து. எதுங்க உடுப்பி ஹோட்டலுங்களா? அது அந்த பக்கம் இருக்குதுங்க. ஏன்பா காது என்ன செவிடா? சாரி கொடுமை. அந்த பத்திரிகை என்ன வரலீங்களா? என்னது கீ தெரியாதா? கீ 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 ஏங்க எல்லாரும் கீக்கின்னு பரவ மாதிரி கத்துறீங்க? இந்த சாவிங்களா போட்டா அப்படி சிக்கன் திறக்குமே. சாவி இல்லீங்களே. உங்களுக்கு காது கேட்காத? அந்த பூட்டோட ஐயோ Sabash. Oh, thank you. I love you. Hey, என்ன மேன் வம்பு பண்ற? வம்பு பண்ணல மேடம். நீங்க அந்த இதயத்துல எழுதி வச்சிருக்கிறத படிச்சேன். யார் நீ? சத்யவந்தன். சத்யவந்தனா? மூஞ்சிய பார்த்தா புழுகு மாஸ்டர் மாதிரி இருக்கு. நான் அப்படிப்பட்டவன் இல்ல. ஆனா உங்களுக்காக ஒரு 1000 பொய் கூட சொல்ல தயார். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க கண்ணு அழகா இல்லைன்னு போய் சொல்லலாம், உங்க கண்ணம் பளபளப்பா இல்லைன்னு சொல்லலாம், உங்க இடை கொடி மாதிரி இல்லைன்னு சொல்லலாம், உங்க தொடை வாழை மாதிரி. என்ன மேன் ரொம்ப கீழே போற? இதுக்கு மேல பேசின சுட்டு சுட்டு பொசுக்கிடுவேன். ஜாக்கிரதை. சுட்டு பொசுக்கிடுவீங்களா?
சுட்டு பொசுக்கிறதுக்கு நான் என்ன அந்த காலி பாட்டில தேங்க்யூ. என்ன நீங்களே கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க ஃப்ரெண்ட கொஞ்சம் சொல்லு. ஹலோ ஹலோ ஏய் ஹலோ ஏய் 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 மகேஷ், ரெண்டு ரசம்பேல். இப்ப நம்ம வீட்டுக்கு தானே போறோம். முட்டாள், நம்ம பொட்டி அந்த பொண்ணு வண்டியில போயிடுச்சுடா. பொட்டி குட்டியோட போயிட்டான். இந்த வீடுதான். போட பத்தியாடா? ராஜாராம் ஐபிஎஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ். டிஸ்கஸ்டிங், டிகிரேடிங். அன்னைக்கு என்னடா ஓடுற காரை நிறுத்தி கொள்ளையடிச்சிருக்கா, இன்னைக்கு ஓடுற ரயில்ல இருந்தே கொள்ளையடிச்சிருக்கா. இத்தனை செய்யறது ஒருத்தர், that one man. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை பிடிக்க முடியல. What a shame. எக்ஸ்கியூஸ் மீ சார், அவன் ஒருத்தன் தான் எல்லாத்தையும் செய்யறான்னு எப்படி சொல்ல முடியும் சார்? அவன் செய்யற விதம், அதுல இருக்கிற வேகம், அதுல இருக்கிற புத்திசாலித்தனம், எல்லாரும் முன்னாடி கொள்ளை அடிச்சிருக்கான். ரயில்ல இருந்து வேனுக்கு தாவி இருக்கிறான். வேனை கொண்டு வந்து நடு ரோட்ல நிறுத்திட்டு உங்க கண்ணு முன்னாலேயே தப்பிச்சுட்டான். எப்படி? அங்கிள், ஒருவேளை அவன் மனுஷன் இல்ல மந்திரவாதியோ என்னமோ வில்லி துணி வச்சுதான் பிடிக்கணும் போல இருக்கு. Will you shut up? சாரி அங்கிள், நான் என்ன சொல்ல வந்தேன்னா அவன் ஒரு சூப்பர்மேன். வாவ். சுஜாதா, அந்த எமர்ஜென்சி லைட்டுங்க. அது 77 மார்ச்ல போனதுதான். அப்புறம் அதை பத்தி யாரும் கவலைப்படல. கோவிந்தனை கூப்பிட்டு மெழுகுத்தி ஏத்தி சொல்லு. கோவிந்தா, கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா. யாரு? நான் தான் எலக்ட்ரிஷியன் கோவிந்தாச்சாரி. நீ எப்படி இங்க வந்த? எங்க வந்த? அவன் தான் அனுப்பிச்சு வச்சான். கோவிந்தான்னு கூட்டதும் கோன்னு அனுப்பிச்சுட்டேன். அவன் தான் யாரு? அவன் எங்க அப்பன் ஏழுமலையான் வெங்கடாஜலபதி பாலாஜி. உங்களுக்கு தெரியாதா? நீங்க செய்வேல கோச்சுக்காதீங்க. எழுத்தாத்துல வேலை பண்ணிட்டு சட்டி இங்க விளக்கு போறத பார்த்தேன். நேரம் இங்க வந்துட்டேன். ஆபீஸுக்கு போனா நீங்க போன் பண்ணல 2 நடையா அனுப்புவேன். சரி சரி, நிக்காம வேலை கவனி. சரி என்ன என்ன ஒரே போலீஸ்காரால நிக்கிறா? முந்தையெல்லாம் சைக்கிள்ல லைட் இல்லைன்னா தான் பிடிப்பேன். வீட்டுல லைட் இல்லைன்னா கூடவா? என்ன கை தவறி பவர் ஸ்டேஷனுக்கு போல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிட்டு இது போலீஸ் கமிஷனர் வீடு. வேலை கவனி. கமிஷனர் விட கமிஷனர் நீங்க தான் கமிஷனர். கமிஷனர் ஓபனா வைக்கணும் நினைச்சு மன்னிச்சுங்க. தப்பா நினைச்சுக்காங்க. என்னது உங்க ஆத்துல முத்தத்துல சோஃபா போட்டிருக்கு? ஏண்டாப்பா அம்மா உங்க பொண்ணு? ஆமா உங்க ஆத்துல டிவி இருக்கா? ஐஸ்பட்டு ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கா? அனாவசியமா கேள்விலாம் எதுக்கு? வேலை பார். அண்ணா இதெல்லாம் தொழில் விவகாரம்னா ரோடு எவ்வளவு போகுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நான் கேட்கிறேன். சரி சரி, மாடுலர் ரெக்கார்ட் பிளேயர், ஃப்ரிட்ஜர், அயர்ன் பாக்ஸ், ஏசி. போதும் போதும். ஏசி இருக்கோ இல்லையா? அப்ப அங்கதான் விஷயமே இருக்கு. நாங்க ஐசுமோ சொல்லுங்க. அம்மா வயசானவன் வீட்டுல கண்ணு தெரியாது கை பிடிச்சா ஆச்சும்போ. அது கை இல்ல டார்ச் லைட்டு. ரெண்டுமே வந்து இந்த சுத்து கோடு எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு. நீ எங்க இருக்க? ஐயோ என்னதுமே குழந்தை இருட்டுல பார்த்து நடக்கூடாதோ? இருட்டுல எப்படி பார்த்து நடக்க முடியும்? காயம்பட்டு ஏன் காலை பிடிக்கிற? நான் எங்க பிடிக்கிறேன்? என் அப்பன் பாலாஜி அவன் பிடிக்க வைக்கிறேன். அவனே வேற மாதிரி நினைச்சிருந்தான்னு வச்சுக்கோ. இதனால உங்க ஆளையா பிடிச்சுட்டு இருப்பேன். முகத்தை பிடிச்சுட்டு இருப்பேன்னு சொல்ல வந்தேன். கடிக்க வந்து முகத்துல எடுபட்டு இருந்தேன்னா நல்ல வேலை முகத்துக்கு வந்தது முழங்காலோட போயிடுச்சு. என்ன இது? இது இதெல்லாம் விரல். அது தெரியுது. பரிசேஷம் தொட்டு பார்த்தே சொல்லுல. குழந்தைக்கு பரதநாட்டியம் வருமோ? பெரிய டான்ஸரா இருக்கணுமே. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இந்த கைய பாருங்களேன். இது பிஞ்சு கை இல்ல, பிஸ்டல் பிடிக்கிற கை. சரியா? விடு கைய.
இது கண்ணா இது இல்ல பிலிப்ஸ் பல்பு. வாட் வாட்டு என்ன ஒரு 400 வாட் இருக்கும். யோ நீ எலக்ட்ரிஷியனா இல்ல ஜோசியம் பாக்குறவனா? எலக்ட்ரிஷியன் என்னோட தொழில், ஜோசியம் பகவான் ஏழுமலையான் கொடுத்த பிச்சை. சரி சரி வந்த வேலை கவனிப்போ. வந்த உடனே வேலையை கவனிச்சா நான் இருக்காது. என்ன இப்படி வாச்சுட்டே இருக்கேன். சல்லம் மேல ராமா கண்டுபிடிச்சுட்டேன். எதை? ஒண்ணும் இல்ல, எது தேடி வந்தானோ கண்டுபிடிச்சேன். ஒண்ணும் இல்ல, ஏதோ ஒரு நிமிஷம் வேலை முடிஞ்சிடும். அப்பா கோவிந்தா, ஏன் எப்படி கத்துற? என் வேலையை நான் முடிச்சுட்டேன். இனிமே எல்லாம் பகவான் கிருபை. மேல இருக்க அவனுக்கு கேட்க வேண்டாமா? அதனாலதான் மேல இருக்கிறவன லைட்டா போடுறாப்பா. காரி ஆயிடுச்சா? சாட்சியா பகவான் மகிமே. யோ ஏன் சும்மா இப்படி ஒண்ணும் இல்ல, இருட்டுல பார்த்தது வெளிச்சத்துல தெளிவா பார்த்துக்கலாமே. என்னதான் உங்க ஆத்துல டெய்லி இந்த மாதிரி பீஸ் போகப்படாதான்னு வேண்டிக்கிறேன். ஏழுலையானு நீ வெளியில போல போல. ஆசை பாரு. அட 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 கமிஷனர் என்ன பங்களாவை வெகு ஜோரா கட்டிருக்காரு. போங்க போயிட்டுமா. ரொம்ப தேங்க்ஸ். நான் என்னத்துக்கு அதெல்லாம் மேல இருக்கிறவன் அவன் ஏற்பாடு. ஏய் மிஸ்டர் நெல்லு, பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? எலக்ட்ரீஷியன் பொட்டிக்குள்ள என்ன இருக்கும்? ஞாபகம் இருக்கும். பீஸ் பல்பு, இது சுவிட்சு, வயரு, வெங்கடாஜலபதி படம், மேரேஜ் ஓதிட்ட பத்திரிக்கை, அப்புறம் அப்புறம் என்ன மானத்தை வாங்க பாக்குறாள். நான் உள்ள ஊசி பண்ண புளியோதரை வச்சிருக்கேன். கிளியர் அவுட், கிளியர் அவுட். போலாமா? பெரியவா பெரியவா சொல்லிட்டு வந்தாவா? போயிட்டுமா போயிட்டுறேன். அங்கிள் என்னமா அந்த எலக்ட்ரிஷியன் போயிடுச்சா? அந்த அருமையா போயாச்சு. ஐயோ அந்த ஆள் இந்த பெட்டி விட்டுட்டு போயிடுச்சே. இதே மாதிரி ஒரு பொட்டி அவங்க கையில இருந்தது. அப்ப இது ஆடுங்கள் ஆடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள், ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள். உலகத்தில் பல உள்ளங்கள், என்றும் குழந்தைக்கு புது எண்ணங்கள், அந்த கண்ணன் பிம்பங்களே. ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள். தீபங்கள் இங்கு ஏற்றுங்கள், திருவிழா தெய்வ பெருவிழா, கண்ணனை என்னும் ஒரு விழா. தீபங்கள் இங்கு ஏற்றுங்கள், திருவிழா தெய்வ பெருவிழா, கண்ணனை என்னும் ஒரு விழா. கோபம் போலே வானங்கள், பாவம் போலே வீசுங்கள், பிள்ளைகள் பிள்ளைகள் கண்ணன் பிம்பங்களே. ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள்.
உலகமே உங்கள் கைகளில் கலகமே இன்றி வாழுங்கள் முந்துங்கள் தினம் முந்துங்கள் உலகமே உங்கள் கைகளில் கலகமே இன்றி வாழுங்கள் கண்ணே பாப்பா தூங்காதே காலம் உண்டு ஏங்காதே பிள்ளைகள் கிள்ளைகள் கண்ணன் பிம்பங்களே பாடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள் உலகத்தில் பல உள்ளங்கள் என்றும் குழந்தைக்கு புது எண்ணங்கள் அந்த கண்ணன் பிம்பங்களே ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள் அம்மா, உன் பேர்ல ஆரம்பிச்சிருக்கிற இந்த அனாதை இல்லத்துல எல்லா பிள்ளைகளுமே என்ன மாதிரி தாய்ப்பாசத்துக்காக ஏங்குற அனாதைகள் தான். ஒளிமயமான இந்த திருநாள்ல இங்க எரியிற இந்த ஜோதியை போலவே அந்த குழந்தைகளோட எதிர்காலமும் பிரகாசமா ஒளிவிடணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம். என்னுடைய இந்த முயற்சி வெற்றியடைய உங்களுடைய ஆசீர்வாதம் தேவைம்மா. என்ன வாழ்த்துங்க. டேடி, இந்த நாட்டுல எதுக்கு மாலை போடுறதுன்னு விவசாயே கிடையாது. உயிரோட இருக்கும் போதும் போடுறான், உயிர் போனதுக்கு அப்புறமும் போடுறான். இந்த வருஷம் தீபாவளி. ஓ டேடி, சீட்டாட்டத்துல நான் 5000 சம்பாதிச்சேன். 5000 rupees. ஓ, சீட்டாட்டத்தை விடு டாடி, அந்த சிங்காரி ஆட்டத்தை நீ பார்த்திருந்தா பாரத மாதாக்கு ஜேன்னு சொல்ல மாட்டேன், சிங்காரிக்கு ஜேன்னு சொல்லிருப்பே. ரமேஷ், அத்தா என்ன வளர? ரகு என் மகன் தான். இருந்தாலும் அவன் முன்னால பேச நான் எவ்வளவு தயங்குவேன் தெரியுமா? தாத்தா, நீங்களும் ஒரு பெக்கு சாப்பிட்டீங்கன்னா பெரிய பிரசங்கமே பண்ணலாம். விஸ்கி குடிக்கலடா, விஸ்கி உன் வாழ்க்கையே குடிச்சிருச்சு. மாணிக்கம், இவன் என் பேரனே இல்ல. இனிமே இவன் என் முகத்துல முடிக்கூடாது. முதல்ல இவன் இங்கிருந்து போய் சொல்லு. ஒன்னடிக்கலப்பா, என் திட்டத்துல அடிச்சிட்டாரு. ரமேஷ், நீ ரொம்ப பொறுமையா இருக்கணும். ஏன்னா இந்த வீட்டுல நீ பேரனா நடிச்சுட்டு இருக்க. கிளை எத்தனை ரோட்டுக்கு போகுது. அந்த ஆள் மண்டையை போட்டான்னா பூரா சொத்து உனக்கு தான். சொத்துல ஒரு பாதின்னு சொல்லு. ஏமா, தீபாவளிக்கு தீபாவளி தான் வர்றதுன்னு வச்சிருக்கியா? எங்க இந்த வீட்டு இளவரசர் காணோம்? இளவரசரா? அதான் அங்கிள் ரமேஷ். இன்னைக்கு தீபாவளி ஆச்சே, எங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பான். பாத்தீங்களா, நம்ம அவரை பார்க்க வந்திருக்கோம். அவர் ஊரை சுத்த போயிருக்காரு. அங்கிள், நான் சொல்றேன்னு கோவிச்சுக்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணம் எதுவும் ரமேஷ் கிட்ட இல்ல. உங்களை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு ரமேஷ் உங்க பேருங்கிறதே ஆச்சரியமா இருக்கும். என்ன செய்யறதுமா, அதிகமா செல்லம் கொடுத்து நானே கெடுத்துட்டேன். டோன்ட் வரி, கொஞ்ச நாளானா எல்லாம் சரியா போகும். அப்ப நாங்க புறப்படுறோம். போயிட்டு வரேன் அங்கிள். $200 blind. 200 blind. Boss, 200. Hi, baby. Hi. Hi, sweetie. How? 1600. 3,000. Sure. யார் நீ? ஏமாத்துறவங்களுக்கு எல்லாம் எதிரி. யாரை ஏமாத்துறேன்னு சொல்றேன்? நீதான். What nonsense you are talking? நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்கணுமா? Baby, just a minute. என்ன அவ்வளவு அவசரம்? இன்னும் எத்தனை பேருக்கு இங்க தண்ணி காட்டணும்? போவாண்டா? You want brandy? I want பூந்தி. போடி. போனா
ரமேஷோட கார்டை எங்கம்மா வச்சிருக்க சொல்லிடு. சொல்ல மாட்டேன். ஜோக்கர்ல ராஸ்கல் பிழைச்சு உட்காரு. அவங்க அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு போய் சேரு. சொல்றாரு. நீங்க இவங்க சேர்க்காதீங்க. மறுபடியும் இந்த கிளப்புக்குள்ள காலை வச்சே காலை உடிச்சிரு. ஜாக்கிரதை. நோ 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 ப்ளீஸ். என்ன மறைக்கிறேன்? வெளில போய் கோலி விளையாட போறேன். மிஸ்டர், எவ்வளவு பணம் தோத்துருப்பேன்? 10,000 ரூபாய்? 20 மடங்கா? 2 லட்சம் ரூபாய் நான் தரேன். எதுக்கு? சும்மா ஒண்ணும் தரல. தர்ற பணத்துக்கு எனக்கு உதவி ஒண்ணு செய்யணும். என்ன உதவி? ராணுவ தளவாடங்களையும் அதை வச்சிருக்கிற இடத்தையும் போட்டோ பிடிச்சு எனக்கு தரணும். அது என்னால எப்படி முடியும்? உன்னாலதான் முடியும். நீதான் பிளைங் கிளப்ல மெம்பர் ஆச்சே. எங்க வேணாலும் பறக்கலாம். பறக்கும் போது படம் பிடிச்சா போச்சு. யாராவது சந்தேகப்பட்டா? போலீஸ் கமிஷனர் உனக்கு ரொம்ப வேண்டியவர் தானே. அவருடைய மருமக நீ பறக்கும் போது உன் கூட இருந்தா யாருக்குமே சந்தேகம் வராது. மனசுல துணிச்சல் இருந்தா 2 lakhs கைக்கு வரும். இந்த கேமரா. ஓகே. உங்க பேரா? சாரி, அசோக்.